ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சை பயிர் அதுவும் முளைக்கட்டை வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறேன். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி சாதத்தோடையும் இது வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளான கூட்டு இருந்தால் போதும், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு பச்சை பயிர் ஒரு 100 கிராம் அளவுக்கு முளைக்கட்டை வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிச்ச பொருட்கள் நம்ம நார்மலாக சேர்க்கக்கூடியது, எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். இதில் ஒரு பிரிஞ்சி இலை சின்னதாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன், பெரிய இலைலாம் இல்லை. அதுக்கப்புறம் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சம் பெருஞ்சீரகம், இது எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பல்லாரி நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். கறிவேப்பிலை இருந்தால் போட்டுக்கிடுங்க, என்கிட்ட இல்லை, அதனால் நான் இப்போ போடலை. இதை நல்லா கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு பொறுமையாக வதக்குங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நிறைய சேர்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு மட்டும் போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது அப்படியே பொறுமையாக வதக்கி எடுத்துக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிச்ச மசாலாக்கள் எல்லாமே நம்ம இதில் சேர்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு பாருங்கள். நான் இதில் என்ன மசாலா சேர்க்க போகிறேன் அப்படின்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் உள்ள குழம்பு மசாலா இருக்குது பாருங்க, அது சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலா பொடி, அதுவும் சேர்த்தாச்சு. இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் கலரு வேணும், இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுங்க. நான் இன்றைக்கி காரம் ரொம்ப எடுக்கல. இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா மசாலாக்கள் கூடுதல் சேர்த்துக்கிடுங்க. குழந்தைங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி அளவில் இருந்தாலே போதும், அதுதான் கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அந்த மசாலா வதங்கி வரும்போது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள், அந்த டைமில் தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வாசம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், பிரியாணி வச்சிங்களா அப்படின்ட்டு எல்லாரும் கேட்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் அது தயிரையும் போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம முளைக்கட்டின பயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு இதில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுவோம். அப்போ அதோட சேர்ந்து இது லைட்டாக வதங்கி வரும். கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கிடுங்க. இது நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். முதல்ல இதில் வைக்கலாம் அப்படின்னு யோசித்து தான் வச்சேன். இருந்தாலும் டைம் கொஞ்சம் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இதை அப்படியே தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு குக்கரில் மாற்றி ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 2-3 டம்ளர் தண்ணி நான் வச்சுருக்கேன். இது 3 விசில் போட்டு கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துடுங்க. மசாலாக்கள் ஏற்கனவே சேர்த்துட்டோம் பாருங்கள், உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். 3 விசில் வந்துட்டு அதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னுமே 1-2 விசில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா மசிஞ்சு வரும். நான் இந்தளவுக்கு போதும் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா இது முளைக்கட்டின பயிர் தானே, சீக்கிரமாக வெந்துடும். அது கூடால நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க அந்த கிரேவி, அது கூடயே இதையும் சேர்த்துடலாம். இன்னுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட போகிறேன். ஏன்னா இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு இந்த தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வெள்ளையாக தெரியுது பாருங்க, இந்த கலர் கடைசியில் கொஞ்சம் மாறி வந்துடும். இந்த டைமில் உங்களுக்கு காரம் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் சிக்கன் மசாலாவோ இல்லைனா மிளகாத்தூளோ சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சம் காரமாக விரும்புகிறவங்க. நான் இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு உப்பும் பார்த்து சேர்த்தாச்சு. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட வேண்டியதான். கொதித்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த கலரே நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு. இப்போ ரெடி ஆகிட்டு இது நான் காலையிலே தோசைக்கும் மதியம் சாதத்துக்கும் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.